ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மை லைஃப். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஒரு ஹாப்பியான நியூஸ், நம்ம சேனலுக்கு வந்து நியர்லி 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. இப்போ நான் கரண்ட்டாக எடிட் பண்ணிகிட்ருக்கப்போ 398 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கிவ்அவே மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் கீழே சொல்லுங்கள். லைக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் எம்டி ஸ்டொமக்கில் வந்து பாதாம் பிசின் சாப்பிட்டேன். அன்றைக்கி பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு ரீசெண்ட் டேஸில். அதை கூல் டவுன் பண்ணுறதுக்காக தான் பாதாம் பிசின் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது. அதுக்கப்புறம் வீட்டில் எனக்கு வந்து நொங்கும் பதினியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து பதினிக்குள்ளே நொங்கு போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அன்றைக்கி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் அன்றைக்கி May 4 சொல்லவா வேணும். நானும் டிவிக்கு முன்னாடி தான் இருந்துகிட்ருந்தேன். யார் ஜெயிப்பான்னு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 கிட்ட காஃபி குடித்தேன். காஃபி குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு பிளான் இருந்தது. அதனால் மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பிரியாணி இலை, சோம்பு, பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு வெங்காயம், ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஃப்ரை பண்ணுறப்பவே நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுவோம். இந்த சால்ட் ஆட் பண்ணுறதுனால ஆனியன் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போடுறப்பவே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் 1 இல்லை 2 போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்படியே அம்மா சைடில் வந்து மஷ்ரூம்ஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனியன் வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகணும். இதை விட இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தக்காளி 1 டொமேட்டோ எடுத்துருக்கேன் நான் இங்கே. நம்ம போட்டக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஷ்ரூம் குக் ஆக அதிலேருந்து கொஞ்சம் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும்.
அந்த வாட்டர் வந்து நல்லா வத்துற அளவுக்கு வதக்கிக்கணும் இதை. அதோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா இதில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 கப் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி அரிசி வேணுனாலும் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1½ கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரைஸும் போட்டதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து நல்லா இந்தளவுக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா லிட் போட்டு விசில் வச்சுருங்க. நான் வந்து ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். அவ்வளோதான், ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கிவ்அவே பற்றின ஒப்பீனியன்ஸையும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.